ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்கறது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். பார்க்குறீங்களா? இதுதான் தேங்காய் பால் கொழுக்கட்டை. இது நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். இது ஒரு சத்தான உணவும் கூட. நம்ம ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு பசங்க வரும்பொழுது ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தானே வருவாங்க. அதுக்கு அவங்க விரும்புற அந்த எண்ணெய் ஐட்டங்களோ இல்ல கடையில வாங்கி கொடுக்கிற ஸ்நாக்ஸோ அது ஹெல்த்தி கிடையாதுன்னு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் சமயத்துல நம்ம அதை வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதுக்கு நீங்க அவங்க வரதுக்கு முன்னாடி இதை ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, தேங்காய் பால் கொழுக்கட்டை தான். நாம என்ன பண்ணணும்னா, அரிசி மாவு இருக்கு இல்லைங்க, அதை கொஞ்சம் தண்ணி விட்டு ஹாட் வாட்டர் லைட்டா விட்டு அதை சின்ன சின்னதா ரவுண்டாவோ இல்ல ஓவல் ஷேப்லயோ உருட்டி உருட்டி நம்ம வச்சுக்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துட்டு அதை பாயில் பண்ணிட்டு அந்த உருட்டி வச்சுக்கோங்க, அதை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு கப்பு நம்ம வெள்ளம் எடுத்து அதையும் தண்ணியில காய்ச்சி, நம்ம ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே அதை கரைச்சி அதை வச்சுங்க. அப்புறம் நம்ம தேங்காய் பாலை நல்லா ஒரு முடி தேங்காயை எடுத்து நல்லா பால் புளிஞ்சு திக்கா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஏலக்காய் கலந்துங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வெந்திட்டு இருக்கிற அந்த கொழுக்கட்டையில நம்ம இங்க தேங்காய் பாலை விட்டுட்டு அந்த வெள்ளத்தையும் விட்டுட்டு மிக்ஸ் பண்றோங்க. நம்மளுக்கு தேவையானா நம்ம நெய்யில முந்திரி பருப்பு திராட்சை போட்டுக்கலாங்க. இவ்வளவுதாங்க. இதுதாங்க தேங்காய் பால் கொழுக்கட்டை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நன்றி, வணக்கம்.